Taste the Daily. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகள் உடனான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு கூட்டம் வருகிற 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளுடனான முதற்கட்ட கூட்டம் நிறைவடைந்த நிலையில், இரண்டாம் கட்ட கூட்டம் வரும் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். அதன்படி 24ஆம் தேதி தேனி ஆரணி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. 25ஆம் தேதி தென்காசி ஈரோடு தொகுதி கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற உள்ளது. 26ஆம் தேதி திருப்பூர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற உள்ளது. 29ஆம் தேதி திண்டுக்கல் மற்றும் திருவள்ளூர் தொகுதி நிர்வாகிகளுடனும், 30ஆம் தேதி தூத்துக்குடி மற்றும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடைபெற உள்ளது. 31ஆம் தேதி கள்ளக்குறிச்சி சேலம் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடனும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி வடசென்னை மத்திய சென்னை தென் சென்னை தொகுதி நாடாளுமன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற உள்ளது. இதனையடுத்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.